என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். செமஸ்டர் எக்ஸாமில் இந்த டாப்பிக்கில் இருந்து ஒரு 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் கட்டாயமாக வந்து கேட்பாங்க. நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ரெக்ரெஷனுங்கிற டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோம். இந்த ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா இந்த ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு 2-3 மெத்தட் இருக்குது. நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி வந்து ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மெத்தட்னு சொல்லி அவங்க ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலைன்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து சால்வ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து என்னென்னா டேபிள் மட்டும் போட்டுட்டு இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதிட்டிங்கனாலே போதும், கால்குலேட்டர்லேயே நம்ம எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ வாங்க வந்து ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள், டேட்டா கொடுத்துட்டாங்க, எக்ஸ் டேட்டா ஒய் டேட்டான்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க பாருங்கள், 2 ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. இங்கே கொஸ்டினில் 2 ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ் அவங்களே சொல்லிட்டாங்க. இல்லை ஜென்ரலாக ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் கேட்டாலே நம்மளுக்கு 2 ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் தான் இருக்குது. ஒன்று எக்ஸ் ஆன் ஒய், இன்னொன்று வந்து ஒய் ஆன் எக்ஸ். இந்த கேள்வியை ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ்னு கேட்கலாம் அல்லது ரெக்ரெஷன் லைன்னு கேட்கலாம். ரெக்ரெஷன் ஈக்குவேஷனால் ஒன்று தான், ரெக்ரெஷன் லைன்னாலும் ஒன்று தான். சரிங்களா? சரி, இப்போ பாருங்க, இந்த கொடுத்துக்கூடிய டேட்டா ஹரிசானில் இருக்க நம்ம வந்து வெர்டிக்கலாக எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிறது எழுதலாம். எக்ஸ் பாருங்கள் 2 3 4 5 6ன்னு இருக்குது. 2 3 4 5 6 எழுதிக்கலாம். அடுத்து ஒய் பாருங்கள் 7 9 10 14 15. எக்ஸ் ஒய் வந்து இது வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க, நம்ம எழுதியாச்சு. கரெக்டுங்களா? அடுத்து பாருங்க, நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 6 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் 36ன்னு வரும். சரிங்களா? தெரியலையா? கால்குலேட்டர் பாருங்கள், இப்படி கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இந்த 6ன்னு பட்டன் அமுத்தி இந்த எக்ஸ் ஸ்கொயர் பட்டன் அமுத்தி இப்போ ஈக்குவல் அமுத்திங்கன்னா 36 வந்துடும். புரியுதா சாமி? அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ஒய்யை வந்து ஸ்கொயர் பண்ணணும். புரியுதுங்களா? 7 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் 49 வரும். 9 ஸ்கொயர் பண்ணால் 81, 10 ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 100 வரும். 14 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் 196ன்னு வருங்களா? அதே மாதிரி 15 ஸ்கொயர் பண்ணால் 225 வரும். நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் 15 ஸ்கொயர் பண்ணி காமிச்சிரு பாருங்கள். 15 அமுத்தி இப்படி ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆன்சர் வருது 225. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது இந்த எக்ஸையும் ஒய்யும் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். இங்கே பாருங்கள் 2 × 7, 2 × 7 இப்படி ஈக்குவல் அமுத்தி ஆன்சர் வருது பாருங்கள் 14. அதே மாதிரி 3 × 9 என்ன வரும் 27, 4 × 10 வந்து நம்மளுக்கு என்னவா வரும் 40, 5 × 14 கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா 70 வரும். 6 × 15 அடிச்சு பாருங்கள் ஆன்சர் என்ன வரும் 90. 6 × 15 ஆன்சர் அடிச்சிங்கன்னா ஆன்சர் வரும் 90 வரும். சரிங்களா? இப்படி எல்லாம் எழுதுறதுக்கப்புறம் கண்டுபிடிங்க பாருங்கள். எக்ஸ் ஒய் வந்து கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் இந்த டேபிள் இந்த 3 காலத்தை மட்டும் ஞாபகம் வச்சா போதும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். என்ன எழுதியிருக்கோம் எக்ஸ்னு எழுதிங்களா, முன்னாடி சமேஷன் கொடுங்க, கொடுத்தீங்கன்னா அது சமேஷன் எக்ஸ். இந்த இடத்துல முன்னாடி சமேஷன் கொடுத்தீங்கன்னா இது வந்து சமேஷன் ஒய். இங்கே முன்னாடி சமேஷன் கொடுத்தா நம்மளுக்கு என்ன வரும் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே சமேஷன் கொடுத்தா என்னமா வரும் சமேஷன் ஒய் ஸ்கொயர். இங்கே சமேஷன் கொடுத்தா என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் சமேஷன் எக்ஸ் ஒய். இப்படி தனித்தனியாக எழுதிட்டு இப்போ சமேஷன் எக்ஸ்ன்னு என்னென்னு பாருங்கள். இந்த எக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணலாங்களா? 2 + 3 + 4 + 5 + 6 இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நம்மளுக்கு ஆன்சர் என்ன பாருங்கள். எக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து 20 வருது. இதே மாதிரி ஒய் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். ஒய் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 7 + 9 + 10 + 14 + 15 ஆன்சர் என்ன பாருங்கள் 55. சமேஷன் ஒய்யோட ஆன்சர் வந்து 55 வருதுங்களா? அடுத்து சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஆட் பண்ணுங்கள். 4 + 9 + 16 + 25 + 36 ஆன்சர் பாருங்கள் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயரோட ஆன்சர் 90. அடுத்து சமேஷன் ஒய் ஸ்கொயர் 49 + 81 + 100 + 196 + 225 ஆன்சர் பாருங்கள் 651. சமேஷன் ஒய் ஸ்கொயரோட ஆன்சர் 651. அப்போ இதை ஆட் பண்ணலாங்களா? 14 + 27 + 40 + 70 + 90 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 241 வருது. சமேஷன் எக்ஸ் ஒய்யோட ஆன்சர் 241 வருது. ஸ்டெப் 1ல் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டேபிள் போட்டுருவோம். எக்ஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டெப் 2 நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். எதை கண்டுபிடிக்க போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு வந்து 2 ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் இருக்குது. என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸ் ஆன் ஒய் ஒய் ஆன் எக்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக கண்டுபிடிக்க போகிறது எக்ஸ் ஆன் ஒய் தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஈக்குவேஷன் வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள் இங்கே எக்ஸ் ஆன் ஒய்னு இருக்குங்களா? அப்போ எக்ஸ் ஆன் ஒய்னா எக்ஸ் வந்து நம்ம லெஃப்ட் சைடு எழுதிக்கணும், ஒய்யை வந்து ரைட் சைடு எழுதிக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸ் ஆன் ஒய்னா எக்ஸை லெஃப்ட் சைடு எழுதிக்கணும், ஒய்யை ரைட் சைடு எழுதிக்கணும். இங்கே நடுவில் வந்து a + bன்னு கொடுக்கணும். அவ்வளோதான். x = a + b × y இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆன் ஒய்னுடைய ஈக்குவேஷன். இதுக்கு வந்து ஸ்டார்னு பேர் கொடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இதுக்கு வந்து என்னென்னா நார்மல் ஈக்குவேஷன் இருக்குது.
இந்த நார்மல் ஈக்குவேஷன்ஸ் வந்து எழுதணும். அந்த நார்மல் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து சால்வ் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? இந்த நார்மல் ஈக்குவேஷன்ஸையும் மனப்பாடம் பண்ண வேண்டாம். எப்படி நம்ம எக்ஸ் ஆன் ஒய் எழுதணுமோ அதே மாதிரி நார்மல் ஈக்குவேஷன்ஸ் எழுதலாம். கவுனிங் சாமி, இந்த எக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸுக்கு பதிலாக சமேஷன் எக்ஸ்ன்னு கொடுங்க, இங்கே ஈக்குவல் டு கொடுத்துருங்க. அந்த ஒய்க்கு பதிலாக சமேஷன் ஒய் கொடுங்க. புரியுதா சாமி? எக்ஸ் ஆன் ஒய்க்கு பதிலாக சமேஷன் எக்ஸ் சமேஷன் ஒய், சமேஷன் எக்ஸ் லெஃப்ட் சைடு சமேஷன் ஒய் ரைட் சைடு கொடுத்துடணும். இந்த இடத்துல நடுவில் இங்கே ஏ ப்ளஸ் பி, இங்கே எப்படி எழுதணுமோ அதேமாதிரி இங்கே எழுதணும், ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துடணும். கொடுத்துட்டு சாமி நல்லா கவனிச்சுங்க, இந்த இடத்துல இந்த ஏ இருக்கிற இடத்துல என் கொடுக்கணும். ஏ இருக்கிற இடத்துல என்ன கொடுக்கணும் சாமி? என் கொடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், ரீட் பண்ணால் நான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏ இருக்கிற இடத்துல என் கொடுக்கணும். அதை மட்டும் மறந்துடக்கூடாது. சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் வந்து 1ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லெஃப்ட் சைடு வந்து இங்கே பாருங்கள், இங்கே சமேஷன் எக்ஸ் இருக்குங்களா, இந்த லெஃப்ட் சைடு எந்த ஈக்குவேஷன் கேட்டாலும் சரி, செகண்ட் ஈக்குவேஷன் சமேஷன் எக்ஸ் ஒய் தான். செகண்டாக எழுதக்கூடிய எக்ஸ் ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடு எப்பயுமே சமேஷன் எக்ஸ் ஒய் தான். சரிங்களா? அப்போ இந்த சைடு ஃபில் பண்ணுறதுக்கு அதையும் மனப்பாடம் பண்ண வேண்டாம். இங்கே பாருங்கள், ரைட் சைடு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சமேஷன் ஒய் இருக்குங்களா, அதை ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே எழுதும்போது இங்கே சமேஷன் ஒய்ன்னு எழுதுங்க சாமி. அடுத்த சமேஷன் ஒய்ன்னு எழுதுனதுக்கப்புறம் சமேஷன் ஒய் ஸ்கொயர்னு எழுதுங்க. இங்கே என்ன இருக்கும் அதை எடுத்து எழுதிட்டு அதை வந்து ஸ்கொயர் பண்ணி எழுதுற மாதிரி எழுதுங்க. எழுதிட்டு சாமி இந்த சமேஷன் ஒய்க்கு முன்னாடி ஏயும் இந்த சமேஷன் ஒய் ஸ்கொயருக்கு முன்னாடி பி கொடுக்கணும். ஏ ப்ளஸ் பின்னு ஞாபகம், இங்கே ஏ இங்கே ப்ளஸ் பி, அவ்வளோதான். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ தேவையான வேல்யூலாம் இந்த ஈக்குவேஷனுக்கு தேவையான வேல்யூ இதில் நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் முடிஞ்சிடும். சாமி நான் சொல்கிற மீனிங் புரிஞ்சவங்களுக்கு எப்படி எழுதுனன்ட்டு. சரி, இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்களா? இங்கே சமேஷன் எக்ஸ், சமேஷன் எக்ஸுக்கு போல என்ன ஆன்சர் இருக்குது பாருங்கள், இதுதான் சமேஷன் எக்ஸினுடைய ஆன்சர். என்ன இருக்குது பாருங்கள், 20 கொடுத்தாச்சு. ஈக்குவல் டு என்னு இருக்குங்களா? அப்போ என்னங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் கிவன் டேட்டா. கரெக்டுங்களா? எவ்வளோ டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 2 3 4 5, 5 டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ என்னங்கிறது 5. புரியுத சாமி? இந்த ப்ராப்ளத்தில் 5. அப்போ என்னுக்கு மேலே 5 கொடுத்தாச்சு. ஏ வந்து தெரியாது, அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். 5a ப்ளஸ் பிக்கு பிஏ தான் கொடுக்கணும். சமேஷன் ஒய், சமேஷன் ஒய்யோட ஆன்சர் என்ன பாருங்கள், 55. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 55 கொடுத்துங்க சாமி. ஓகேங்களா? இதுதான் 20 ஈக்குவல் டு 5a ப்ளஸ் b இன்ட்டு 55 கொடுத்துச்சு. அடுத்து இந்த செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது பாருங்கள், சமேஷன் எக்ஸ் ஒய்னு இருக்குங்களா, இந்த சமேஷன் எக்ஸ் ஒய்யோட ஆன்சர் என்ன பாருங்கள், 241 ஈக்குவல் டு ஏக்கு ஏ தான் சாமி வரும். சமேஷன் ஒய், இந்த சமேஷன் ஒய்க்கு பதில் என்ன எழுதணும் பாருங்கள், இந்த சமேஷன் ஒய் இருக்கா சாமி, இதுக்கு பதில் என்ன ஆன்சர் பாருங்கள், 55. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி கொடுத்துக்குங்க 55ன்ட்டு. அடுத்து ப்ளஸ் பி அப்படியே தான் வரும். இந்த சமேஷன் ஒய் ஸ்கொயருக்கு பதில் என்ன ஆன்சர் இருக்குன்னு பார்க்கணும். சமேஷன் ஒய் ஸ்கொயருக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள், 651. இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 651 எழுதிக்கங்க. சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே திருப்பி எழுதுகிறேன் பாருங்கள். ஏபி எல்லாம் வந்து லெஃப்ட் சைடு வர மாதிரி, கான்ஸ்டன்ட் ரைட் சைடு வர மாதிரி நம்ம எழுதிக்கலாங்களா? அப்படி எழுதும்போது நம்மளுக்கு என்ன சாமி வரும், 5a வந்து அப்படியே இருக்குது, 5a ப்ளஸ் 55 இன்ட்டு பி வந்து என்ன சாமி வரும், 55b ஈக்குவல் டு என்ன வரும், 20 எழுதிக்கலாம். இது 55 இன்ட்டு ஏ 55a ப்ளஸ் 651 இன்ட்டு பி 651 இன்ட்டு பி ஈக்குவல் டு 241. இந்த ஈக்குவேஷனுக்கு வேணால் தேர்ட் ஈக்குவேஷன், இது ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்மளாம் பேர் கொடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணணும். சால்விங் ஈக்குவேஷன் நம்பர் 3 and 4, தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். சாமி புரியுதா? இது என்னென்னா கால்குலேட்டர்லேயே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர் எடுங்க, மோட 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள், 1 2 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே 1 நம்பரை ப்ரெஸ் பண்ணுங்கள். அன்னோன் கேட்குது, எவ்வளோ அன்னோன் நம்மளுக்கு தெரியாது, ஏபி வந்து தெரியாது, அப்போ 2 அன்னோன் தெரியாது, அப்போ 2ங்கிறது ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ A1ங்கிறது என்னென்னா இந்த ஏ இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய கோஎஃபிஷியன்ட் தான் A1. ஏக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், 5 ஈக்குவல். B1னா பிக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், 55 ஈக்குவல். C1னா கான்ஸ்டன்ட் 20 ஈக்குவல். அடுத்து A2ங்கிறது செகண்ட் ஈக்குவேஷனில் ஏனுடைய கோஎஃபிஷியன்ட் 55 ஈக்குவல். B2ங்கிறது பியினுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் 651 ஈக்குவல். அடுத்து C2 வந்து 241 ஈக்குவல் அமுத்தினீங்கன்னா எக்ஸோட ஆன்சர் -1.021 வருதுங்களா. அந்த எக்ஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கோன்னா நல்லா கவனிச்சாமி, அந்த எக்ஸை என்னென்னு எடுத்துக்கோன்னா ஏன்னு எடுத்துக்கணும். ஏ ஈக்குவல் டு -1.021. பாயிண்ட் டெசிமலுக்கு அப்புறம் ஒரு 3 டிஜிட் மட்டும் எடுத்துங்க சாமி. புரியுதுங்களா? எக்ஸ் என்னென்னு எடுத்துட்டேன், ஏன்னு எடுத்துட்டேன். அடுத்து ஈக்குவல் பட்டன் பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு வரும், ஒய்யை நம்ம பின்னு எடுத்துக்கணும். பி ஈக்குவல் டு 0.456, டெசிமலுக்கு அப்புறம் ஒரு 3 டிஜிட் எடுத்துருங்க. இப்போ இந்த ஏ வேல்யூ பி வேல்யூவில் கொண்டு போய் எங்கே கொடுக்கணும்னா அந்த ஸ்டாருங்கிற ஈக்குவேஷன் முதல்ல எழுதணும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டாருங்கிற ஈக்குவேஷனை கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இந்த ஸ்டாருங்கிற ஈக்குவேஷன் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே தான் இருக்குது. இது இதில் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் அப்படியே எழுத போகிறோம்.
அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க சாமி, இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஏன்னு இருக்குங்களா. அப்போ ஏக்கு பதிலாக என்ன ஆன்சர் வந்தது, -1.021 வந்ததுங்களா. அதை கொண்டு போய் எழுதிடலாம். அடுத்து என்ன சாமி கேட்டிருக்காங்க பாருங்கள், ஏக்கு பதிலாக ஆன்சர் வந்து நம்ம எழுதியாச்சு. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் பின்னு வந்துருக்குங்களா. பிக்கு பதிலாக என்ன ஆன்சர் வந்துருக்கு பாருங்கள், 0.456 ப்ளஸ் 0.456 எழுதிட்டு இந்த ஒய்க்கு பதிலாக ஒய்ன்னு எழுதிடுறோம். புரியுதுங்களா. எக்ஸுக்கு பதிலாக எக்ஸோட ஆன்சர், ஒய்க்கு பதிலாக ஒய்யோட ஆன்சர் எழுதுறோம். சாமி புரியுதுங்களா. எக்ஸுக்கு பதிலாக என்ன வந்துருக்கு பாருங்கள், -1.021 ப்ளஸ் பிக்கு பதிலாக 0.456 எழுதிட்டு ஒய் எழுதிச்சு. சாமி புரிஞ்சுங்களா. அவ்வளோதான். ஏ வேல்யூ பி வேல்யூ கொண்டு போய் இதில் போய் கொடுத்துட்டிங்கன்னா இதுதான் எக்ஸ் ஆன் ஒய். இது இப்போ எக்ஸ் ஆன் ஒய் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இது கால்குலேட் ரீசெட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் அமுத்தி மோட் 3 ஈக்குவல் அமுத்திங்கன்னா கால்குலேட் வந்து ரீசெட் ஆகிடும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஈக்குவேஷன் என்ன, ஒய் ஆன் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா. இப்போ ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் சாமி புரிஞ்சுங்களா. ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். எதுக்குன்னா ஒய் ஆன் எக்ஸுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஒய் ஆன் எக்ஸ் இது அதே மாதிரி மனப்பாடம் பண்ண வேண்டாம், நல்லா கவனிச்சுங்க சாமி. இப்போ ஒய் ஆன் எக்ஸ்ன்னு இருக்குங்களா. நம்ம என்ன பண்ணலாம், ஒய்யை வந்து லெஃப்ட் சைடும் எக்ஸை வந்து ரைட் சைடு எழுதிக்கணும். இங்கே என்ன எழுதணும், ஏ ப்ளஸ் பின்னு எழுதணும். அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் தான் இதனுடைய ஒய் ஆன் எக்ஸினுடைய ஃபார்முலா. இப்போ இதனுடைய நார்மல் ஈக்குவேஷன் எப்படி வரும், ஒய் ஆன் எக்ஸ் இருக்குங்களா, ஒய்க்கு பதிலாக சமேஷன் ஒய்ன்னு எழுதுங்க. அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதலாம், சமேஷன் எக்ஸ்ன்னு எழுதுங்க. ஓகேங்களா. இதுதான் நார்மல் ஈக்குவேஷன். இங்கே என்ன எழுதணும், ஏ ப்ளஸ் பின்னு எழுதணும். இங்கே மறக்காமல் என்ன கொடுக்கணும், என்னன்னு கொடுக்கணும். ஓகேங்களா. இது வந்து என்னென்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே சமேஷன் ஒய் இருக்குங்களா, லெஃப்ட் சைடு என்ன இருந்தாலும் செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன வரும்னு சொல்லி கொடுத்தாங்க, ஞாபகம் வைங்க பார்க்கலாம். சமேஷன் எக்ஸ் ஒய் தான் வரும். அடுத்து எழுதிட்டு இங்கே என்ன இருக்கோ சமேஷன் எக்ஸ் அந்த ரவுண்ட் பண்ணி இப்படி ஏற மாதிரி போட்டுக்கணும். இங்கே சமேஷன் எக்ஸ் இருக்குங்களா, அந்த சமேஷன் எக்ஸ் இங்கே எழுதுங்க. அப்படி ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர், சமேஷன் எக்ஸ் அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி ஏ கொடுக்கணும், இதுக்கு முன்னாடி பி கொடுக்கணும், இங்கே வந்து ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி. புரியுதா சாமி. இது செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு தேவையான வேல்யூ நம்ம இதில் கொடுக்கலாங்களா. இப்போ சமேஷன் ஒய்க்கு பதிலாக என்ன ஆன்சர் வந்துருப்பாருங்க, சமேஷன் ஒய்க்கு பதிலாக 55 வந்துருக்குங்களா, எழுதுங்க. சமேஷன் ஒய்க்கு பதிலாக 55 ஈக்குவல் டு என்னோட ஆன்சர் என்ன வந்து பாருங்கள், என்னன்னா 5, நம்பர் ஆஃப் கிவன் டேட்டா 5, ஏக்கு பதிலாக ஏ சாமி ப்ளஸ் இந்த பிக்கு பதிலாக பி தான் வரும். சமேஷன் எக்ஸுக்கு பதிலாக என்ன ஆன்சர் வந்துருக்கு பாருங்கள், 20 வந்திருக்கு. அப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 20 கொடுத்துடணும். சாமி புரியுதுங்களா. கொடுத்துட்டு அடுத்து சமேஷன் எக்ஸ் ஒய், சமேஷன் எக்ஸ் ஒய்னோட ஆன்சர் 241 எழுதிடலாங்களா. இங்கே 241 ஈக்குவல் டு இந்த ஏக்கு பதிலாக ஏ தான். சமேஷன் எக்ஸுக்கு பதிலாக என்ன ஆன்சர் வந்துருக்கு பாருங்கள், சமேஷன் எக்ஸுக்கு பதிலாக 20, அந்த 20 கொடுங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 20 கொடுங்க. ப்ளஸ் இந்த பிக்கு பதிலாக பி தான். சமேஷன் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக டேபிளில் என்ன வேல்யூ வந்திருக்கு, 19 வந்திருக்கு. அந்த 90 இங்கே கொடுத்துடணும். புரியுதுங்களா. 19 கொடுத்துடணும். இப்போ இந்த ஈக்குவேஷனை ஏபியில் லெஃப்ட் சைடு எழுதிட்டு கான்ஸ்டன்ட் ரைட் சைடு எழுதலாங்களா. 5 × ஏ நம்மளுக்கு என்ன சமயம் வரும், 5ஏன்னு வரும். அடுத்து ப்ளஸ் சமயம் புரியுதுங்களா. அடுத்து 20 × பி நம்மளுக்கு என்ன வரும், 20bன்னு வரும். கரெக்டுங்களா. ஈக்குவல் டு என்ன இருக்குது, 55. அடுத்து 20 × ஏ என்ன சாமி, 20a. அது திருப்பி எழுதுகிற சாமி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 90 × பி 90b ஈக்குவல் டு இது 241. சாமி புரிஞ்சுங்களா. இது வந்து லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடில் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இது ஈக்குவேஷன் நம்பர் 3, இது ஈக்குவேஷன் நம்பர் 4 நம்மளுக்காக கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். ஈக்குவேஷன் நம்பர் 3யும் 4ஐயும் வந்து நம்மளுக்கு சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 3 and 4 நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், கால்குலேட்டர்லேயே சால்வ் பண்ணிக்கலாம். மோடு 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வரும். அன்னோன் வந்து எது தெரியாது, ஏ வேல்யூ பி வேல்யூ ரெண்டு தான் தெரியாது. அப்போ அன்னோன் வந்து 2 கொடுங்க. ஏ1ன்னு சொல்லுங்கள் பாருங்கள். அந்த ஏக்கு முன்னாடி என்ன பாருங்கள் 5, B1 20, C1 வந்து 55, A2 வந்து என்ன 20, B2 வந்து 90, C2 வந்து 241. இப்போ ஆன்சர் வந்து பாருங்கள் எக்ஸ்ன்னு கிடைக்குதுங்களா. எக்ஸ் என்னென்னு எடுத்துக்கணும், ஏன்னு எடுத்துக்கணும். ஏயோட ஆன்சர் வந்து 2.6. சரியா சாமி. அடுத்து ஈக்குவல் வந்து ஒய்யோட ஆன்சர் என்ன வந்து பாருங்கள் 2.1. ஒய்யை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் சாமி, பின்னு எடுத்துக்கணும். எக்ஸை ஏன்னு எடுத்துக்கணும், ஒய்யை வந்து நம்ம பின்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா. இப்போ ரீசெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஷிஃப்ட் அமுத்தி மோடு 3 அமுத்தி ஈக்குவல் தான் ரீசெட் ஆகுது கால்குலேட்டர். புரியுதுங்களா. இப்போ அந்த ஏ வேல்யூ பி வேல்யூ கொண்டு போய் எங்கே சாமி கொடுக்கணும், ஸ்டாருங்கிற ஈக்குவேஷனை நம்ம வந்து கொடுக்க போகிறோம். கரெக்டுங்களா. இப்போ ஸ்டாருங்கிற ஈக்குவேஷன் எங்கே இருக்குது, இங்கே தானே இருக்குது. இந்த ஒய்க்கு பதிலாக ஒய் அப்படியே வரும் சாமி. இங்கே ஏனுடைய ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஏக்கு பதிலாக 2.6ன்னு கொடுக்க போகிறோம். இங்கே தான் இருக்குது, ஏக்கு பதிலாக 2.6. அடுத்து ப்ளஸ் பின்னு வந்துருக்குங்களா. இந்த பிக்கு பதிலாக ஆன்சர் என்ன வந்துருக்கு பாருங்கள் 2.1. அப்போ ப்ளஸ் 2.1. இங்கே என்ன சாமி இருக்குது, எக்ஸுக்கு எக்ஸு. இந்த ஏ வேல்யூ பி வேல்யூ கொண்டு போய் எங்கே கொடுத்தோம், அந்த ஸ்டாருங்கிற ஈக்குவேஷன் கொடுத்தோம்.
ஏக்கு பதில் 2.6 பிக்கு பதில் 2.1 கொடுத்தோம். அப்போ y ஈக்குவல் டு கேபிட்டல் y ஈக்குவல் டு 2.6 ப்ளஸ் 2.1 இன்ட்டு எக்ஸ். இதுதான் வந்து y ஆன் எக்ஸ். புரியுதுங்களா? இதுதான் இந்த ப்ராப்ளம் வந்து முடிஞ்சுது. இதே கேள்வியை நல்லா கவனிசாமி, இதே கேள்வியை ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த ஃபைண்டு எக்ஸு வென் y ஈக்குவல் டு 10, அதே மாதிரி ஃபைண்டு y வென் x ஈக்குவல் டு 25 இந்த மாதிரிலாம் கேட்குறான்னு வச்சுங்க. நம்ம என்ன பண்ணணும்னா இதே மாதிரி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் கண்டுபிடிங்க. எப்போ ஒய் வந்து 10 இருக்கும்போது கேட்டிருக்காங்களே, இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு புரியிருக்காங்க. ஈஸியான ஹிண்ட்டு சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. இந்த ஒய்யோட வேல்யூ ரைட் சைடு எங்கே வருதுன்னு பாருங்கள். ரைட் சைடு எங்கே வருது பாருங்கள். ஒய் வந்து ரைட் சைடு எங்கே வருது பாருங்கள். இங்கே தான் ரைட் சைடு வருங்க. இது எக்ஸ் வந்து லெஃப்ட் சைடு, ஒய் வந்து ரைட் சைடு. இங்கே தானே ஒய் வந்து ரைட் சைடு வருது. அப்போ இந்த இடத்துல ஒய்க்கு பதிலாக நம்ம 10 கொடுத்தோம்னா இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸோட ஆன்சர் கிடச்சிடும். இதுதான் ஃபஸ்ட்டோடது. புரியுதுங்களா? செகண்ட் பாருங்கள், ஃபைண்ட் ஒய் வென் எக்ஸ் ஈக்குவல் டு 25. எக்ஸுக்கு பதிலாக 25 கொடுக்கணும். எக்ஸ் வந்து எங்கே ரைட் சைடில் வருது? எக்ஸ் வந்து ரைட் சைடில் வரணும். அங்கே பாருங்கள், எக்ஸ் ரைட் சைடில் வரக்கூடிய இடம் வருது. இதுதான் எக்ஸ் வந்து ரைட் சைடில் வருது. புரியுதுங்களா? இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம 25 கொடுத்தோம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஒய்யோட ஆன்சர் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. ரைட் சைடில் இருக்கக்கூடிய இடத்துல போய் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் சொல்ல வரேன். புரியுதா சாமி? அது எக்ஸ்ட்ராவாக கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஸ்டெப் மட்டும் போடணும். சரிங்களா? இப்போ ரெக்ரெஷன் கேட்டாங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் தாராளமாக சால்வ் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களை செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.